ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறதுல ஜாதகம் மனிதரால் உருவாக்கப்பட்டது, கைரேகை படைச்ச இறைவன் கடவுளால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? எத்தனை கோடி மக்கள், 800 கோடி மக்களுக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? ஆனால் இதே ட்வின்ஸ் பிறக்கிறாங்க 2 பேருனா 2 பேருக்கும் ஒரே ஜாதகம் இருக்கும். ஒரு நிமிஷங்கள் தான் வித்தியாசம் இருக்கும், செகண்ட்ஸோட வித்தியாசம் இருக்கும். பிறக்கிற 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தை ட்வின்ஸ் பிறக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரே ஜாதகம் தான். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பெரிய மாற்றங்கள் இருக்காது. அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு. ஆனால் 2 பேரோட கைரேகை வேற வேற இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது அங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்தாலே போதும் 2 பேருடைய குணாதிசயத்தை சொல்ல முடியும். 2 பேருக்கு வேற வேற மாதிரி தானே இருக்கு மேடம். இது ஏன் நடக்குது? அப்போ இந்த இடத்துல ஜாதக ஜோதிட விதி பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான்னு கேட்டா இல்லை. இதை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, சகானம் அப்படின்னு ஒரு திசை, தகானங்கிற திசை. ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல தன்னோட தாய் வயிற்றுல கரு உருவாகும் போதே விதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தீர்மானிக்கப்படுது. அதுக்கு பெயர் பிரம்மசிஸ்திரம். இந்த பிரம்மசிஸ்திரங்கிற விதி 2 விதமான திசையை சார்ந்து இருக்கு. அது என்னன்னா, சகானம்ங்கிற ஒரு திசை நல்ல திசை, தகானம் அப்படின்னா பிறக்கும் போது எந்த குறை இல்லாமல் பிறந்தாலும் சரி, இல்லை பிறக்கும் போதே பிரச்சனை தொந்தரவோட பிறந்தாலும் சரி, வாழ்க்கை முழுமையடையாது, இல்லை ஏதாவது குறை ஏற்படும். குறைனா ஒரு சில உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த 2 திசையை சார்ந்து தான் பூமியில் பிறக்கிற அத்தனை உயிரினங்களும் கருவாகி பிறக்கிறாங்க.